இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் ராசி பலனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் மாதம் வரப்போது. மார்ச் மாதம் 2024 என்னென்ன கிரக மாற்றம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். மார்ச் மாதத்தில் கிரக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், சுக்கிரன், செவ்வாய், மேலும் சூரியன் இந்த ராசிகள் பயிற்சி அடைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மட்டுமல்லாமல் சனியும் உதயமாகுது. அதனால் பல கிரகங்களின் மாற்றங்கள் ஏற்பட போது. ரிஷபம், கடகம் உள்ளிட்ட பல ராசிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போது, சில ராசிகளுக்கு பாதகமாக இருக்க போது. மார்ச் 7 புத பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுறாரு. 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மீன ராசிக்கு மாற இருக்கிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேர இருக்காரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதற் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரனும் மீன ராசிக்கு மாற இருக்காரு. அதனால எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் நடக்க போகுதுன்றத இந்த பதிவில் பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகத்துவம் நிறைந்த மாதம், மாசியும் பங்குனியும் சேரும் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் பயணம் செய்கிறாரு. இந்த நவகிரகங்களின் பிரயாணத்தால என்ன நடக்கும்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்தில் வசந்த காலம் தொடங்குது இல்லையா? அந்த மாதத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தனது பகை கிரகமான சனியோடு கும்பராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்பராசியில் ஆட்சி பெற்றுள்ள சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களின் கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். கும்பராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டா இந்த மார்ச் மாதத்தில் தைரியம் மிக்கவர்களாக மாற போறீங்க. எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்ள போறீங்க. மேலும் அனைத்து வகையான சவால்களையும் சமாளிக்க முடியும். தொழிலதிபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீங்க. இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் வணிக திட்டங்களும் நிறைவேறும். வேலையில் புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கும். கிரகங்களின் சுப தாக்கத்தினால அன்றாட வேலைகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு அனைத்து பணிகளையும் செஞ்சு முடிப்பீங்க. செவ்வாயின் தாக்கத்தினால தைரியம் அதிகரித்து பழைய கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனியோடு செவ்வாய் இணைய போகிறாங்க. பகையாளி சனியின் வீட்டில் செவ்வாய் கூட்டணி சேருவது சிறப்பு அல்ல. வேலையில் இருந்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா செய்யும் வேலையில் கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், சகஜம்தான். டென்ஷன் ஆகாமல் இருங்க, அப்போ தான் நல்லது. சனி செவ்வாய்க்கிழமைகளில் இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. பழனிமலை ஆண்டவரை தரிசனம் செய்ய தீமைகள் விலகி நன்மைகள் அதிகம் நடக்கும். மார்ச் மாதத்தில் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அம்சங்களில் இருந்து அதிக மன அழுத்தத்தை அனுபவிக்க போகிறீங்க. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அமைப்புகளில் சாத்தியமான வாதங்கள் மற்றும் சர்ச்சைகள் எழுது. மன அழுத்தம் நிறைந்த நேரங்களில் திடீர் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் எழுது. கவனமாக நீங்கள் கையாளணும். நேர்மறையான எண்ணங்களில் மனதை மீண்டும் செலுத்துவதே நல்லது. குறிப்பாக குழந்தைகளின் முன்னேற்றம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளையில் சூழ்நிலையை பற்றிய சரியான புரிதல் ரொம்ப முக்கியம். வெளிப்புற காரணிகள் மன அழுத்தத்திற்கு பங்களிக்கக்கூடும் என்றாலும் இந்த பிரச்சனைகளை திறம்பட நிர்வகிக்க உங்களுக்கு சக்தி இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. பொதுவாக வாழ்க்கையில் மோதல்களை தவிர்க்க அமைதியான அணுகுமுறையுடன் பதிலளிப்பதை தேர்ந்தெடுங்க. நடக்கும் அனைத்தும் கட்டுப்படுத்த முடியாதது. இருந்தாலும் உங்களை சுற்றியுள்ள நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைக்கு எவ்வாறு பதிலளிக்கிறீங்க என்பதை கட்டுப்படுத்த முடியும். எதில் தலையிடலாம் அதில் கவனமாக செலுத்துங்க. உங்களால் முடியாததை விட்டுருங்க. சவாலான காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான மனநிலை இருக்கணும். ஒரு சில தம்பதிகள் தங்கள் உறவில் அதிகரித்த மன அழுத்தம் அல்லது பின்னடைவை அனுபவிப்பதை பார்ப்பீங்க. இந்த சவால்கள் வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் தவறான தகவல் தொடர்பு சிக்கல்களிலிருந்து உருவாகுது. சாத்தியமான கருத்து வேறுபாடுகள் அல்லது பதட்டங்கள் வெளிப்படுது. குடும்ப வாழ்க்கையும் கவனத்தை கோரலாம். காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் நேர்மையான தொடர்பு முக்கியமானது. பங்குதாரரிடம் உணர்வுகளையும் தேவைகளையும் மரியாதையுடன் வெளிப்படுத்தணும். கடுமையான வார்த்தைகள் மற்றும் கோபம் சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்கிறோம், மேலும் தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். தனிநபர்கள் தங்கள் எதிர்வினைகளை கட்டுப்படுத்தணும். அதை நீங்கள் பயிற்சி செய்யணும். மேலும் பயனற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க.
பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் தீர்வு காண்பதில் கவனம் செலுத்தணும். பங்குதாரர் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒத்துழைப்பதில் சுறுசுறுப்பாக இருப்பது, மேலும் ரொம்ப இணக்கமான சூழலை உருவாக்க ஒன்றாக வேலை செய்வது ரொம்ப முக்கியம். அர்ப்பணிப்பு எந்த ஒரு தடையையும் சமாளிக்க உதவும் மற்றும் உறவில் ஈடுபட்டுள்ள இரு நபர்களும் ஆதரவான சூழலை உருவாக்க உதவும். மார்ச் மாதம் திருமண மகிழ்ச்சிக்கு கடினமான நேரம். திருமண உறவில் நல்லிணக்கம் காண ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும். கும்பராசி என்பவர்கள் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் வருமானத்தில் சரிவை காணலாம். திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள் அல்லது பணி அட்டவணையில் தற்காலிக மாற்றங்கள் காரணமாக இந்த சூழ்நிலை ஏற்படலாம். கூடுதலாக கல்வி, சுகாதாரம் மற்றும் கல்வி சாராத செயல்பாடுகள் போன்ற உங்களின் குழந்தைகளின் தேவைகள் தொடர்பான செலவுகள் சாத்தியமாகும். தேவையற்ற கவலைகள் அல்லது எதிர்மறை எண்ணங்கள் உங்களின் சம்பாதிக்கும் திறனை தடுக்குது. உங்களுக்கு அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிர்பாராத உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். இது கூடுதல் நிதி தேவைகளுக்கு வழிவகுக்கும். இந்த செலவுகளை குறைக்க அவசர நிதி அல்லது உடல்நல காப்பீட்டை பெறணும். கும்பராசி என்பவர்கள் பணத்தை மல்டி லெவலுக்கு கொண்டு போகிற வாய்ப்புகள் மற்றும் பிற வருமான ஆதாரங்களை ஆராய்வதன் மூலம் உங்கள் வருமானத்தை பல்வகைப்படுத்த முடியும். இது கூடுதல் நிதி பாதுகாப்பை வழங்குறதோடு வருமான ஏற்ற இறக்கங்கள் தாக்கத்தை குறைக்கும். இந்த நிதி ஏற்ற இறக்கங்கள் பெரும்பாலும் தற்காலிகமானது தான் என்பதை நினைவில் கொள்ளணும். அது ரொம்ப அவசியம். கடந்த கால சேமிப்புகள் அல்லது முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் கைக்கு வருது. மேலும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பொறுப்புடன் பயன்படுத்தி அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். எதிர்கால பாதுகாப்பு கருதி பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துங்க. உங்கள் நிதிநிலை மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். பணியிடத்தில் தவறான புரிதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தனிநபர்கள் தெளிவான தகவல் தொடர்பை பயிற்சி செய்யணும். வெவ்வேறு கண்ணோட்டங்களில் தீவிரமாக கேட்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. அதிகரித்த பணிச்சுமை மற்றும் மன அழுத்தம் இதெல்லாம் சோர்வுக்கு வழிவகுக்குது. முடிந்தவரை பணிகளை சரியாக ஒப்படைச்சு மற்றும் சோர்வை தவிர்த்துருங்க. ஆரோக்கியமான வேலை வாழ்க்கை சமநிலையை பராமரிப்பது ரொம்ப அவசியம். முயற்சிகளுக்கான அங்கீகாரம் தாமதமாகுது என்றாலும் உங்களின் திறமைகள் மற்றும் பங்களிப்பில் கவனம் செலுத்த வேண்டி வரும். தனிநபர்கள் உங்கள் பலங்களில் கவனம் செலுத்தி உற்பத்தியை பராமரிக்க பரிந்துரைக்கப்படுறீங்க. அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு இறுதியில் அங்கீகரிக்கப்படும். கவலைகளை ஆக்கப்பூர்வமாக நிவர்த்தி செய்வது மற்றும் மேலதிகாரிகளுடன் தொழில்முறை அணுகுமுறையை பேணுறது ரொம்ப முக்கியம். பணியிடத்தில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் தெளிவு பெறுவதும் பரிந்துரைக்கப்படுறீங்க. சில கும்பராசி அன்பர்கள் மார்ச் மாதம் தொழில் வளர்ச்சி அல்லது முன்னேற்றத்திற்கான எதிர்பாராத வாய்ப்புகளை தரும். புதிய சாத்தியக்கூறுகளுக்கு திறந்திருக்கவும் தருணத்தை கைப்பற்றவும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறணும். அப்போ தான் நீங்கள் சாதனையை பெற முடியும். விரும்பிய வேலையை செய்யலாம். புதிய பாத்திரத்தில் வெற்றிகரமாக வாழ்க்கையை உருவாக்குதில் கவனம் செலுத்துறது இந்த சூழ்நிலையில் தனிநபர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சவாலான தேடலுக்கு பின்னாடி சில கும்பராசி என்பவர்கள் இறுதியாக விரும்பிய வேலை அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. கும்பத்தில் தொழில் முனைவோர் சாத்தியமான சட்ட சிக்கல்கள் அல்லது சூடான பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. வணிக பங்காளிகள் மாற்றங்களுக்கு உள்ளாவீங்க. தனிநபர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா உத்திகளை அதற்கேற்ப மாற்றி அமைச்சுக்கிறீங்க. மேலும் புதிய சூழலில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை தேடணும். பணியிடத்தில் பதற்றம் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மேலும் நேர்மறையான மற்றும் பயனுள்ள பணிச்சூழலை உறுதி செய்வதற்கான சிக்கல்களை ஆக்கப்பூர்வமாக கையாளுங்க. வாடிக்கையாளர்கள் தளத்தை நிர்வகிப்பது அதிக தேவையாக இருக்கும். சிறந்த வாடிக்கையாளர்கள் சேவையை வழங்குறது மற்றும் புதிய வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிறது ஈர்ப்பதற்கும் புதுமையான தீர்வுகளை ஆராய்வதற்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அரசாங்க அதிகாரிகளுடன் சாத்தியமான கட்டுப்பாடுகள் அல்லது சவால்கள் எழக்கூடும். மேலும் சட்டப்பூர்வமாக இணக்கமான வணிகத்தை பராமரிக்க தொடர்புடைய விதிமுறைகளை பற்றி தொடர்ந்து அறிஞ்சிருக்கிறது அவசியம். இப்போது வணிக யுக்திகளை மாற்றி அமைக்கவும் அறிவுறுத்தப்படுறீங்க. நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புதல் மற்றும் வேகத்தை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் மார்ச் மாதம் முந்தைய பின்னடைவுகளில் இருந்து படிப்படியாக மீண்டு வருவதற்கான நேரமாக இருக்கும். ஒட்டுமொத்த வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் முயற்சிகள் சாத்தியமாகும். வாடிக்கையாளர்கள் திருப்தியில் கவனம் செலுத்துவதன் மூலம் படிப்படியாக வருவாய் அதிகரிக்கும் சாத்தியம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையுடன் இருப்பது மேலும் சவால்களை சமாளிக்கும் திறனை நம்புறது ரொம்ப முக்கியம். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வேலையில் அதிக பணிச்சுமை இருக்குது. உங்களின் ஆரோக்கியத்தை அது பாதிக்குது. இது தலைவலி மற்றும் தோள்பட்டை வலி போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஒட்டுமொத்த நல்வாழ்வை பராமரிக்க நடைப்பயிற்சிகள் மற்றும் தியானத்தில் ஈடுபடுங்க. கூடுதலாக
உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது அவசியமாக இருக்கலாம். குழந்தைகளின் ஆரோக்கியம் இந்த மாதம் ஒரு சிறிய மற்றும் தற்காலிக வீழ்ச்சிக்கு உள்ளாகலாம். உங்களின் ஆரோக்கியம் மேம்படணும்னா நீங்கள் சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பில் ஆரம்பத்தில் சில தடைகளை சந்திக்க போகிறீங்க, ஆனால் மாத இறுதியில் சிறப்பாக செயல்படுவீங்க. உயர்கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா சாதகமான காலமாக அமையும். அதே போல் தொலைதூர கல்வியில் ஈடுபட்டீங்கன்னா முழு கவனத்தையும் பேணுவதன் மூலம் வெற்றியை காணலாம். கூடுதலாக ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தீங்கன்னா விடாமுயற்சியுடன் செயல்பட்டு உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறலாம். சுப தேதிகள் 2, 3, 4, 5, 6, 13, 14, 15, 16, 20, 21, 22, 23, 29, 30 மற்றும் 31. நல்லா படிக்கணும்னா அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ஆதித்ய ஹிருதயத்தை படிக்கணும். அசுப தேதிகள் 7, 8, 9, 10, 24, 25 மற்றும் 26. கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் சராசரியாக பலனளிக்கும் மாதம். வெளிநாட்டு பயணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. காதல் உறவுகளில் இனிமையால் தாராளமாக செலவு செய்வீங்க. அதீத காம எண்ணங்களால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். எந்த விஷயத்திலும் அவதூறு ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். நிதி ஆதாயமும் உண்டாகும். சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீங்க. உங்கள் காதல் உறவுகள் இனிமையாக இருக்கும். அதே சமயம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் உச்ச ராசியில் இருக்குது. வெளிநாடு போகிற வாய்ப்பு கிடைக்கும். பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் அடைவீங்க. 7வது வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7வது வீட்டின் மீது முழு பார்வை வைக்கிறாரு. வியாபாரத்தில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு மற்றும் அரசு துறையில் இருந்து லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உண்டாகும். இருந்தாலும் சனியுடன் சூரியன் இருப்பதும் அவ்வப்போது சில தடைகளை உருவாக்குது. அதற்கு பின்னாடி சூரியன் 2ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அது செவ்வாய் சனியுடன் இணையுது. உங்கள் 7வது வீட்டை அது பார்க்க போகுது. வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை இது ஏற்படுத்திடும். 5ஆம் வீட்டின் அதிபதி புதன் உங்கள் ராசியில் அமர்ந்து கல்வியில் ஆர்வம் காட்டுவார். உங்களின் செறிவு அதிகரிக்கும். உங்கள் கல்வியை மேம்படுத்த அதிக முயற்சிகளை மேற்கொள்வீங்க. நீங்கள் கடினமாக உழைச்சி உங்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெற தொடங்குவீங்க. ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதனால சொன்னதை செய்ய மாட்டீங்க. உங்கள் வார்த்தைகளால் மற்றவங்களை பாதிக்க முயற்சிப்பாங்க. அதாவது இந்த ராகு பகவான் இது சில சமயங்களில் சிக்கலை தீர்க்கும் என்றாலும் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். உங்களின் இந்த பழக்கத்தினால கொஞ்சம் விலகி போவாங்க. ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எல்லோரும் விலகி போயிட்டாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 12வது வீட்டில் பயிற்சியாகி வரும் 7ஆம் தேதி முதல் வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு. இதனால் குடும்பத்தில் உங்களின் அந்தஸ்தெல்லாம் உயரும். மேலும் மரியாதையுடன் பார்க்கப்படுவீங்க. தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். உங்கள் கவலைகள் எல்லாம் குறையும். உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு இன்பத்திலும் துக்கத்திலும் அவர் உங்களை ஆதரிப்பார். 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் முதல் வீட்டில் அமர்றாங்க. உங்கள் காதல் உறவுகளை வெளிப்படையாக ஏற்றுக்கிருவீங்க. வெளிப்படையான விவாதிப்பீங்க. நீங்கள் அச்சமின்றி இருப்பீங்க. மேலும் உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி ரொம்ப வலுவாக உணர்வீங்க. 7வது வீட்டில் சனி, சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்களின் கூட்டுப்பலன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உடல்நிலை மோசமடையும். பரஸ்பர வேறுபாடுகள் மற்றும் ஈகோ மோதல்கள் இருக்கலாம். இருந்தாலும் இன்னொரு புறம் குரு 7ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் 3வது வீட்டில் அமர்ந்து 5வது வீட்டை பார்க்குது. உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் உறவு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. 12வது வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பாங்க. இதன் விளைவாக உங்கள் செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். 12ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் 2ஆம் வீட்டில் ராகு பயிற்சி செய்கிறனால உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அஸ்தங்க நிலையில் இருப்பார். அவருடன் சூரியன் மற்றும் புதனும் இணைஞ்சு அமருவாங்க. உடல்நலக் கோளாறுகள் வரலாம். நீங்கள் அதிக காய்ச்சல், தலைவலி அல்லது உடல்வலி அல்லது மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலைக்கு வெள்ளம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை அந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான மார்ச் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.